கைஸ், கௌதம் ஹியர். ஸோ ஆக்சுவலி இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ காக்னிசனில் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. அது என்ன ரோல் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அசோசியேட் கிளவுட் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. ஸோ அதை பற்றி தான் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். தென் அதுக்கப்புறம் இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி கண்டிப்பாக நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பிகாஸ் ஃப்ரெஷராக ஜாப் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சேனலும் சரி, இந்த வீடியோவும் சரி உங்களுக்கு ரொம்ப இம்பாக்டாக இருக்கும் அண்ட் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு எதாவது டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் இருந்தாலுமே கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 ஸ்லாட்ஸ் நீங்கள் வந்து புக் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் 1-to-1 ஸ்லாட்ஸில் வந்துட்டு உங்களுக்கு இருக்க டவுட்ஸ் அண்ட் குவரிஸ் எல்லாத்தையும் நீங்கள் கேட்டு கிளியர் கட்டாக தெரிஞ்சுக்கலாம். தென் அதுக்கப்புறம் உங்களுக்கு இந்த ஜாப் வந்து அப்ளை பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரெஸ்யூம்ஸ் அண்ட் போர்ட்ஃபோலியோஸ் வந்து கொஞ்சம் வெல் ஃபெஜ்டாக அப்ளை பண்ணுங்கள். அதுக்கான லிங்க் தான் கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். அதை கிளிக் பண்ணி உங்கள் ரெஸ்யூம் டெம்ப்ளேட்ஸை வந்து டவுன்லோட் பண்ணிக்கோங்க. டவுன்லோட் பண்ணி நீங்கள் எடிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் வந்துட்டு யாரெல்லாம் அப்ளை பண்ணலாம், எப்படி அப்ளை பண்ணலாம், ஸோ என்னென்ன மாதிரி க்ரைட்டீரியாஸில் கேட்டிருக்காங்க அப்படிங்கிறத டீட்டெயிலாக இந்த வீடியோவில் நம்ம வந்து பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கைஸ், ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஸோ காக்னிசன்ட்டில் அசோசியேட் கிளவுட் இன்ஜினியர் அப்படிங்கிற ஒரு ரோலுக்கு தான் வந்து ஃப்ரெஷர்ஸ் ஓப்பனிங்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் அதுக்கு முன்னாடி டேரெக்டாக சொல்லுகிறேன். த கேண்டிடேட் should have to 0 to 2 years ஆஃப் எக்ஸ்பீரியன்ஸ் இன் VDI எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. நான் VDI அப்படின்னு சொல்லிட்டு என்ன இன்டர்நெட்டில் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, விர்ச்சுவல் டெஸ்க்டாப் ஐக்கு என்ன ஃபுல் ஃபார்ம்னு எனக்கு தெரியல. விர்ச்சுவல் டெஸ்க்டாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இது வந்து நீங்கள் கூகுள் சர்ச் பண்ணலாம். உங்களுக்கு வந்து க்ளவுடில் தான் வந்து க்ளவுட் இன்ஜினியராக தான் உள்ளே போகணும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தீங்கன்னா அவங்களுக்கு இது வந்து ஒரு மிகப்பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி. இல்லை நான் வந்து க்ளவுடில் எப்படி போகிறது அப்படின்னு சொல்லிட்டு நான் நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் உங்களுக்கு நிறைய ஐடியாஸ் கொடுக்குறேன். ஸோ அதை வந்துட்டு எப்படிலாம் கரெக்டாக நம்ம ஆப்டிமைஸ் பண்ணி ஸோ இந்த ஜாப் அப்ளை பண்ணுறது, இந்த ஜாப் எப்படி கெட் பண்ணுறது அப்படிங்கிற கிளியர் கட்டான ஐடியாஸ் வந்து நீங்கள் 1-to-1 செஷனில் கனெக்ட் பண்ணி கண்டிப்பாக கேளுங்க. அதுக்கேற்ற மாதிரி நான் வந்து உங்களுக்கு ப்ரொஃபஷனலாக எந்த அளவுக்கு நம்ம போர்ட்ஃபோலியோஸ் ரெடி பண்ணிட்டு இந்த ஜாப்க்கு வந்து ஈஸியாக இந்த ஜாப் கெட் பண்ணலாம் அப்படிங்கிற ஐடியாஸ் நான் வந்து கண்டிப்பாக கொடுக்குறேன். தென் அதுக்கப்புறம் ஜாபோட டீட்டெயில்ஸை ஃபஸ்ட்டு பார்த்துடலாம். இன்கேஸ் இதில் வந்து 2 விதமாக அப்ளை பண்ணலாம். ஒரு விதம் எப்படி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஜாபோட ஸோ நீங்கள் ரெஃபரல் ப்ரோக்ராம் மூலிமா அப்ளை பண்ணலாம். இந்த ஜாப் ஐடி இருக்கு இல்லையா, 000631910442. ஸோ இது வந்து நீங்கள் உங்கள் காக்னிசன்ட்டில் யாராவது ஒர்க் பண்ணுற பீப்புள்ஸ் யாராவது தெரிஞ்சவங்க இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஷேர் பண்ணி ரெஃபரல் மூலிமா அப்ளை பண்ணலாம். அப்படி இல்லைன்னா நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணிக்கலாம். ஏன்னா பொறுத்த வரைக்கும் ரெஃபரல் மூலிமா போகிறது ஒன்று தான். ஸோ டேரெக்டாக அப்ளை பண்ணுறது ஒன்று தான் காக்னிசன்ட் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் சொல்லியிருக்காங்க. பிகாஸ் ரெஃபரலில் போட்டு நிறைய பேருக்கு வரதில்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருந்தாங்க. அதனால் உங்கள் போர்ட்ஃபோலியோஸ் மட்டும் உங்கள் ரெஸ்யூம்ஸை மட்டும் நீங்கள் ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸாக வச்சுட்டு இது நீங்கள் டேரெக்டாகவே அப்ளை பண்ணலாம். இன்கேஸ் ரெஃபரல் மூலியமாக நீங்கள் அப்ளை பண்ணலாம். தென் அதுக்கப்புறம் ட்ராவல் ரெக்வயர்ட் நோ அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஜாப் கேட்டகரி பார்த்தீங்கன்னா டெக்னாலஜி அண்ட் இன்ஜினியரிங் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. தென் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து கோயம்புத்தூர் லொக்கேஷன் தான் வந்து ஹையர் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ கோயம்புத்தூர் காக்னிசன்ட்டில். தென் டேட் பப்ளிஷ்ட் பார்த்தீங்கன்னா March 18, 2025. இன்றைக்கி என்ன டேட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நான் இங்கே வந்து 26 அரௌண்ட் போஸ்ட் பண்ணி ஒரு 8 days தான் ஆகுது. அதனால் எவ்வளோ சீக்கிரமாக நீங்கள் அப்ளை பண்ண முடியுமோ அவ்வளோ சீக்கிரமாக அப்ளை பண்ணிக்கோங்க. இது வந்து ஃபுல் டைம் ஜாப் தான். தென் அதுக்கப்புறம் ஹைப்ரிட், அதாவது நீங்கள் வந்துட்டு ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஸோ 2 days தான் ஆஃபீஸ், 3 days ஆஃபீஸ் வர தேவையில்ல, ஒர்க் ஃப்ரம் ஹோம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்களே, அதை பற்றி தான் இவங்க வந்து ஹைப்ரிட் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. தென் அதுக்கப்புறம் ஜாப் சம்மரி நமக்கு வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னென்ன கொடுத்துருக்காங்கன்னா, ஸோ க்ளவுட் ரிலவெண்ட்டான ஒரு சர்டிஃபிகேஷன்லாம் முடிக்கணும் அப்படிங்கிற மாதிரி தான் கொடுத்துருக்காங்க. அதில் என்ன கொடுத்துருக்காங்கன்னா, எக்ஸ்பீரியன்ஸ் இன் கன்சல்டிங் டிசைன் அண்ட் இம்ப்ளிமெண்டேஷன் ஆஃப் VDI சொல்யூஷன், ஹேவிங் எக்ஸ்பீரியன்ஸ் அண்ட் WVD, AVD and would be added advantage, should be having a deployed FS Logics solution, should be aware the app layering solution like Flex app and MSI X app அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. Then should have to good exposure to knowledge on Azure, Microsoft Azureல வந்து உங்களுக்கு ஒரு பேசிக் நாலேஜஸ் இருக்கணும். Azure AWS certification should be added advantage. நீங்கள் வந்துட்டு Azure அண்ட் AWS சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தால் இது ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க. தென் அதுக்கப்புறம் விர்ச்சுவல் டெஸ்க்டாப் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் சர்டிஃபிகேஷன் முடிச்சிருந்தாலும் ஒரு ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. தென் சம் ஸ்கிரிப்டிங் ஸ்கில்ஸ் இன் PowerShell ஆர் பைத்தான் அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. நீங்கள் வந்துட்டு ஸ்கிரிப்டிங் ஸ்கில்ஸில் வந்து உங்களுக்கு PowerShell இருக்கட்டும், பைத்தானாக இருக்கட்டும், இது தெரிஞ்சதாலுமே ஆடட் அட்வான்டேஜ் அப்படின்னு தான் வந்து ஜாப் சம்மரி அண்ட் ஜாப் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்காங்க. தென் ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் என்னெல்லாம் கொடுத்துருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நமக்கு வந்துட்டு த கேண்டிடேட் ஷுட் பை, அதாவது மேலே என்ன கொடுத்துருக்காங்களோ அதே தான் இங்கேயும் வந்து ரெஸ்பான்சிபிலிட்டிஸில் கொடுத்துருக்காங்க. நான் இதை வந்து சொல்லி உங்களுக்கு டைம் வேஸ்ட் பண்ண விரும்பலை. தென் வேறு என்ன மென்ஷன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, தென் Microsoft 365 ப்ராடக்ட்ஸ் வந்து உங்களுக்கு தெரிஞ்சிருக்கணும். அதாவது MS ஆஃபீஸை பற்றி தான் சொல்லியிருக்காங்க. தென் அதுக்கப்புறம் காக்னிசன்ட் கம்யூனிட்டி பற்றி இவங்க வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் காக்னிசன்ட் பற்றி அபவுட் அஸ் மீ காக்னிசன்ட்டில் கொடுத்துருக்காங்க. ஓகே, இப்போ வந்து எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். இங்கே அப்ளை நவ் ஒரு பட்டன் இருக்கு இல்லையா, இந்த அப்ளை நவ் அப்படிங்கிற பட்டன் கிளிக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ரெஃபரல் மூலிமா போகல அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, டேரெக்டாக போகிற மாதிரி இருந்தால் இங்கே வந்துட்டு ஸோ ஐ கன்ஃபார்ம் வந்து கொடுத்துட்டு, தென் நீங்கள் ஆல்ரெடி ஜாப்க்கு அப்ளை பண்ணியிருந்தீங்க, காக்னிசன்ட்டில் அப்ளை பண்ணியிருந்தீங்க அப்படின்னா நோ வரிஸ், நீங்கள் வந்து யூசர் நேம் பாஸ்வேர்டு என்டர் பண்ணிவிட்டு லாகின் பண்ணிக்கோங்க. அப்படி இல்லைனா நான் வந்து இப்போ தான் ஃபஸ்ட் டைம் காக்னிசன்ட்டில் அப்ளை பண்ண போகிறேன்னா நியூ யூசர் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை கிளிக் பண்ணிக்கோங்க. நியூ யூசர் கிளிக் பண்ணிவிட்டு உங்கள் நேம், பாஸ்வேர்டு, ரீஎன்டர் பாஸ்வேர்டு, ரீஎன்டர் இமெயில் ஐடி இதெல்லாம் என்டர் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணிவிட்டு, தென் அதுக்கப்புறம் இந்த ஜாப் அப்ளை நவ் அப்படின்னு ஒரு ஆப்ஷன் இருக்குல்ல, இதை வந்து கிளிக் பண்ணி நீங்கள் வந்து அப்ளை பண்ணிக்கோங்க. ஆக்சுவலி இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்கள் அப்ளை பண்ணதுக்கப்புறம் உங்கள் போர்ட்ஃபோலியோஸ் வந்து உங்கள் ரெஸ்யூம்ஸ் வந்து ஷார்ட் லிஸ்ட் ஆனால் அடுத்தடுத்த இன்டர்வியூ ரவுண்ட்ஸ் வந்து கூப்பிடுவாங்க. இந்த வீடியோவுக்கும் சரி, இந்த ஜாப் ரோலுக்கும் சரி, எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறது அப்படிங்கிறத நீங்கள் வந்து கீழே கமெண்ட் செக்ஷனில் மென்ஷன் பண்ணுங்கள். நான் அதுக்கேற்ற மாதிரி வீடியோ மேக் பண்ணி போடுறேன். இன்கேஸ் நீங்கள் வந்து பர்சனலாக கனெக்ட் பண்ணி எனக்கு ரெஸ்யூம்ஸை வந்து பில்ட் பண்ணி கொடுங்க, இல்லை வந்துட்டு நான் எப்படி ப்ரிப்பேர் ஆகுறது
அப்படிங்கிறத கனெக்ட் பண்ணி சொல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா நீங்கள் ஒன்றும் வரி பண்ணிக்க தேவையில்ல. கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் இருக்குது. அந்த லிங்க் கிளிக் பண்ணி உங்களோட 1-to-1 தாட்ஸை நீங்கள் வந்து புக் பண்ணிக்கோங்க. இன்கேஸ் நீங்கள் வந்துட்டு ரெஸ்யூம்ஸை வந்து ஸோ கீழே டிஸ்கிரிப்ஷன் லிங்க் கொடுத்துருக்கேன். அந்த ரெஸ்யூம்ஸை டவுன்லோட் பண்ணி நீங்கள் வந்து உங்களோட நேம்ஸ் அண்ட் ப்ராஜெக்ட்ஸ் இதை மட்டும் உங்கள் டீட்டெயில்ஸ் மட்டும் மாற்றிட்டு அதுக்கப்புறம் அப்ளை பண்ணுங்கள். உங்களோட ATS ஃப்ரெண்ட்லி ரெஸ்யூம்ஸ் வந்து ஈஸியாக ஷார்ட் லிஸ்ட் ஆகிறதுக்கு நிறையவே சான்சஸ் இருக்குது. தென் ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ கைஸ்.